வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா பலாக்காய் வச்சு ஒரு சப்ஜி மாதிரி பண்ண போகிறோம். அது இந்த பலாக்காய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருங்க. குக்கரில் போட்டு ஒரு விசில் போட்டுருங்க. தண்ணி ஊற்றி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் சம் சால்ட் டு இட். டர்மரிக் மஞ்சப்பொடி. குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டுருங்க. க்ளோஸ் குக்கர் விசில். இப்போ ஸ்டார்ட் வச்சுப்போம். ஒரு டீன் மிளகு போட்டுக்கோம். பெப்பர்கார்ன், கியூமன் சீட், சீரகம் 1 டீஸ்பூன், 3 மிளகா, காஞ்ச மிளகா, 3 ட்ரை சில்லிஸ், சின்னமன் ஸ்டிக், பிளாக் காரமம், க்ரீன் காரமம் ஸ்டூ, cloves, 2 to 3 cloves, pumpkin seeds 2 to 3, ginger garlic paste. Make it a fine paste. இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்டு வறுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு add salt. உருளைக்கிழங்கு போட்டு எடுத்து ஒரு கப்பில் போட்டுருங்க. இப்போ வேக வச்ச பலாக்காயை போட்டுருங்க. Add 2 teaspoons of oil. Add bay leaf, பிரிஞ்சி இலை, எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. Finely sliced onions, chopped onions, whatever. Add some salt to it. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துக்கோங்க. டர்மரிக் மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், மிளகாத்தூள், தனியாத்தூள், டொமேட்டோ, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் some water to it. add this to it. அரைச்சி வச்சுருக்கு விழுது சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி ஊற்றிக்கோங்க. potatoes, ஃப்ரைட் ஜாக் ஃப்ரூட், பலாக்காய் சேர்த்துக்கோங்க. வறுத்து பழக்கம். இப்போ நம்ம பலாச்சக்கா இல்லாட்டி பலாக்காய் சப்ஜி ரெடி ஆகிடுது. இதை ரைஸோடையும் சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.